செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 13. விடிந்தது. அந்த திருமண மண்டபமே பரபரப்பாக சுழன்று கொண்டிருந்தது. பட்டுப்புடவை சரசரக்க பெண்களும், கோட் சூட் வேஷ்டி சட்டை என்று ஆண்களும், ஜீனாக்கள் பளபளக்க லெஹங்கா அணிந்த குமரி பெண்களும், பட்டுப்பாவாடை சட்டை மற்றும் தேவதைகள் போல ஃப்ராக் அணிந்த குட்டி பெண் குழந்தைகளும் வலம் வந்து கொண்டிருந்தனர். தங்கள் வசதிக்கேற்ப மகளின் திருமணத்தை விமர்சையாக நடத்த ஒவ்வொரு ஏற்பாடும் பார்த்து பார்த்து செய்தார் ரவிச்சந்திரன். மணப்பெண்ணும் மணமகனும் அவரவர்கள் அறையில் தயாராகி கொண்டிருந்தார்கள். பிரதா டெக்ஸ்டைல்ஸில் வேலை செய்பவர்கள் அனைவரும் முதலாளியின் மகள் திருமணத்திற்கு ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவனாக பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தான் வினோதன். தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பத்தினருக்கும் உடைகள் கொடுத்திருந்தார் ரவிச்சந்திரன். அதிலும் வேலை ஆட்களுக்கு எல்லாம் ஒன்று போல ஆண்களுக்கு பட்டு வேஷ்டி சட்டையும் பெண்களுக்கு பட்டு புடவையும் கொடுத்திருந்தார். பட்டு வேஷ்டி சட்டையை அணிந்து தன் வாழ்வில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்த மேடமின் திருமணத்தில் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று தானே கேட்டு வாங்கி அனைத்து வேலையையும் செய்து கொண்டிருந்தான் வினோதன். சாந்தியும் ரோகிணியும் கூட திருமணத்திற்கு வந்திருந்தனர். அதிலும் சாந்தி வாயெல்லாம் பல்லாகத்தான் சுற்றி கொண்டிருந்தார். முதலாளியின் மகள் தன் மகனுக்கு தனியாக கடை வைத்து கொடுத்திருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு தலைக்கால் புரியாமல் தான் இருந்தார். சரியாக சம்பளம் தரவில்லை என்று இத்தனை நாட்களும் திட்டிக் கொண்டிருந்தவர் இன்றோடு இப்படி ஒரு முதலாளி உண்டா என்று தெருவெல்லாம் தூக்கி வைத்து அனைவரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். அன்னையின் ஆர்ப்பாட்டத்தை சலனமே இல்லாமல் கண்டு எதிலும் தலையிடாமல் இருந்து கொண்டான் வினோதன். பிரதன்யா வைத்து கொடுத்த கடையை மரியாதையாக மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாலும் அவள் செலவழித்த பணத்தை கொடுத்துவிடும் முடிவுடன் தான் கடையை நடத்த முடிவு செய்திருந்தான். அது எதையும் அன்னையிடம் சொல்லவில்லை அவன். சொன்னால் அவர் பேச்சு எப்படி இருக்கும் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். இனி எந்த பேச்சையும் கேட்க அவன் மனதில் தெம்பில்லை. வினோ, இங்க வாப்பா. அவன் சமையலறையில் வேலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த போது அழைத்தார் ரவிச்சந்திரன். சொல்லுங்க சார். டைனிங் ரூமில் ஏசி அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை மண்டப மேனேஜர்கிட்ட சொல்லி குறைக்க சொல்லு. குளிரில் சாப்பாடு குளிர்ந்து போனால் எப்படி எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க? அது புரியாமல் ஏசியை கூட்டி வச்சிருக்காங்க என்றார். நான் போய் சொல்லி குறைக்க சொல்கிறேன் சார் என்றவன் மேனேஜரை தேடி சென்றான். வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்க அங்கே மணமேடையில் மாப்பிள்ளை கோலத்தில் தயாராகி வந்து அமர்ந்தான் அர்ஜுன். ஐயர் மந்திரங்களை சொல்ல அதை திருப்பி சொல்ல ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் மணப்பெண்ணையும் மேடைக்கு அழைத்தனர். பட்டு புடவை சரசரக்க கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் அணிந்து மணமேடைக்கு வந்தாள் பிரதன்யா. அவளின் உதடுகளில் மென்னகை ஒட்டி கொண்டிருந்தது. மணமக்கள் பெற்றோரும் மேடையில் ஏறி நின்றனர். திருமணத்தை கண்ணிறைய பார்க்க வினோதனும் மேடைக்கு கீழ் மணமக்களை பார்க்கும் வண்ணம் நின்று கொண்டான். அனைவரின் கையிலும் அட்சதை கொடுக்கப்பட்டு மந்திரங்கள் ஓத அர்ஜுன் கையில் மாங்கல்யம் கொடுக்கப்பட்டது. கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று குரல் கேட்டு மேளம் முழங்கவும் பிரதன்யாவின் கழுத்தின் அருகே மாங்கல்யத்தை கொண்டு சென்றான் அர்ஜுன். லேசாக தலைகுனிந்து மாங்கல்யத்தை வாங்கிக் கொள்ள பிரதன்யா தயாரானாள். ஆனால் ஒரு நொடி கடந்த பிறகும் அவளின் கழுத்தின் முன் ஊஞ்சலாடிய மாங்கல்யம் அவள் கழுத்தில் சூடப்படவில்லை என்றதும் புரியாமல் கேள்வியுடன் நிமிர்ந்து அர்ஜுனை பார்த்தாள். அவனோ சலனமில்லா முகத்துடன் தாலியை அப்படியே வைத்து கொண்டிருந்தான். என்னாச்சு மாப்பிள? மாங்கல்யத்தை கட்டுங்க என்று மகளின் பக்கம் நின்றிருந்த ரவிச்சந்திரன் சொன்னார். கட்டுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உறுதி வேணும் என்று அர்ஜுன் பிரதன்யாவின் கழுத்தருகே இருந்த தாலியை விலக்கிக் கொண்டான். அங்கிருந்த அனைவரும் ஒன்றும் புரியாமல் மாப்பிள்ளையை பார்த்தனர். டே அர்ஜுன், என்ன பண்ற? இப்ப எதுக்கு தாலி கட்டாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க என்று அவனின் தந்தை ராஜேந்திரன் கேட்டார். அப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இது என் வருங்கால வாழ்க்கை பிரச்சனை. நான் பேசணும் என்றான் அர்ஜுன்.
என்ன பேசணும் மாப்பிள்ள? எதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து பேசலாமே. நீங்கள் கேட்குறத நாங்கள் செஞ்சு தரோம் என்றார் ரவிச்சந்திரன். பிரதன்யாவோ விரைப்புடன் நிமிர்ந்து அமர்ந்திருந்தாள். அவளின் கண்கள் கூர்மையாக அர்ஜுனை அளவிட்டு கொண்டிருந்தன. சாயம் பூசி இருந்த அவளின் உதடுகள் இறுகியிருந்தன. இல்லை, இப்பவே பேசணும் என்றவன் எழுந்து நின்றான். என்ன பேசணும் அர்ஜுன்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க என்று எழுந்து நின்றாள் பிரதன்யா. தன்யா, நீ அமைதியா இரு, நாங்க பேசிக்கிறோம் என்று மகளை அடக்கினார் சுகன்யா. அன்னையின் புறம் நிதானமாக திரும்பி உறுத்து பார்த்தவள், இது என்னோட வாழ்க்கமா, நான் தான் பேசணும் என்றாள் அழுத்தமாக. மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரும் சலசலத்து பேச ஆரம்பித்தனர். வினோதன் புரியா பார்வையுடன் மேடையில் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். சொல்லுங்க அர்ஜுன், என்ன பேசணும் என்று நிதானமாக கேட்டாள் பிரதன்யா. என் கையில் இருக்கிற தாலி உன் கழுத்தில் ஏறணும்னா நீ உன் போலீஸ் வேலையை விடணும் தன்யா என்றான் அழுத்தம் திருத்தமாக. எதிர்பார்த்தேன் என்றாள் சற்றும் அதிர்ச்சி அடையாமல். அப்படியா என்பது போல் அர்ஜுன் அவளை பார்க்க, இதை நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி மணமேடையில் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல என்றாள். இது பிளாக்மெயில் இல்லை தன்யா, என்னோட எதிர்பார்ப்பு என்றான். எதிர்பார்ப்பா? உங்களுக்கு நான் என் வேலையை விடமாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்களும் சம்மதம் சொன்னீங்க. அதுக்கு பிறகுதானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொன்னேன். அப்போ இப்படி ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் சொல்லவே இல்லையே அர்ஜுன். குத்தீட்டியின் கூர்மையுடன் வந்தது அவளின் வார்த்தைகள். அப்போ சொன்னேன்தான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் பார்த்தா உன்னோட வேலை நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையை தரோன்ற எண்ணத்தை எனக்கு தந்துருச்சு. பிரச்சனையை கழுத்தில் கட்டிக்கிட்டே என்னோட வாழ்க்கையை தொடங்க நான் தயாரா இல்லை என்றான் அழுத்தமாக. ஓ, அப்போ என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறது பிரச்சனையை கழுத்தில் கட்டிக்கிறதுக்கு சமம் அப்படிதானே என்று கேட்டாள். அப்படி சொல்லலை. உன்னோட வேலை நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும்னு பயமாக இருக்கு. ரெண்டும் ஒன்று தான் அர்ஜுன். இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நாம் 2 பேரும் இப்படி மனக்கோலத்தில் இந்த மேடை ஏற தேவையே இருந்திருக்காது என்றாள். உன்னை எனக்கு பிடிக்கும் தன்யா, அதனால தான் உன் வேலையை பொருட்படுத்தாமல் பொண்ணு பார்க்க வந்தேன். நேரில் பேசின பிறகு இன்னும் பிடிச்சிது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சில விஷயங்களால் நீ பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கலை. அதை மட்டும் விட்டுட்டு வேற உனக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் பாரு, நான் தடுக்க மாட்டேன் என்றான் அர்ஜுன். ஹோஹோ, என்ன தடுக்க நீங்கள் யார் சார்? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு பிடிச்சது போலீஸ் வேலைதான்னு சொன்னால் என்ன செய்யதா உத்தேசம் என்று கூர்மையுடன் கேட்டாள். அவளுக்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் அர்ஜுன். என் பிள்ளை சரியாக தானே கேட்குறான். எப்போ எந்த நேரம் கத்தி நம்ம கழுத்தை அறுக்கோன்னு பதட்டத்தோடையே இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டு அப்படி என்ன பிடிவாதம்? இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். உங்கள் பொண்ணு வேலையை விட சொல்லுங்கன்னு. உன்னை பெத்தவங்களோட நான் பெத்தவனும் என் பேச்சை காதிலேயே வாங்கிக்கலையே. இப்போ தான் என் பிள்ளை தெளிவாக இருக்கான். உங்கள் வீட்டு சம்பந்தம் பிடிச்சிருக்குன்னு தான் சம்பந்தம் பேசணும். இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. இந்த வேலை மட்டும்தானே உறுத்தலாக இருக்குது, அதை மட்டும் விட்டுடு. எங்கள் நகை கடைக்கு வந்து அதை பார்த்துக்கோ. நானும் அர்ஜுன் அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டோம் என்றார் லதா. அவரை இகழ்ச்சியுடன் பார்த்தாள் பிரதன்யா. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. இப்போ வந்து மணமேடையில் வச்சு கிடுக்கு பிடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று ரவிச்சந்திரன் கோபமாக கத்தினார். அப்பா கூல், எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? தந்தையின் கையை பிடித்து அழுத்தினாள் பிரதன்யா. பின்ன என்னம்மா, எல்லாம் தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தானே கல்யாணத்தை முடிவு பண்ணோம். இப்போ இவ்வளோ பிடிவாதமாக பேசுகிறாங்க. முன்னாடியே வேலையை விட்டாதான் கல்யாணம்னு சொல்லியிருக்கணும் என்றார். நான் சொல்லதான் செஞ்சேன் என்றார் லதா. ஆனால் உங்கள் பிள்ளை சொல்லலையே. தன்யா வேலையால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னார். இப்போ மட்டும் ஏன் மாற்றி பேசணும் என்று கேட்டார். அங்கிள், ஆரம்பத்தில் நான் இந்த போலீஸ் வேலையால் எந்த இடைஞ்சலும் இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் தன்யாவுக்கு அடிபட்டப்போ என் எண்ணமும் அடிபட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என் கூட பேசக்கூட உங்கள் பொண்ணுக்கு நேரம் இல்லை. அதுவும் அப்போ தன்யா லீவில் இருந்தா. லீவில் இருக்கும்போதே அக்யூஸ்ட்டை பிடிக்க போகிறேன்னு டிரைவர் கூட சுற்றுனான். உங்கள் வீட்டு டிரைவர்கிட்ட பேசின அளவுக்கு கூட என்கிட்ட பேசியிருக்க மாட்டா. இப்படியெல்லாம் நடக்கும்போது நான் என்ன நினைக்க சொல்லுங்க? என் வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணுக்கு நான் முக்கியம் இல்லை, அவள் வேலை மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கும் போது அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்
என்று கேட்டான். அவளுக்கு நீங்களும் முக்கியம்தான் மாப்பிள என்று சமாதானமாக சொல்ல முயன்றார் சுகன்யா. இல்லை ஆண்டி, உங்கள் பொண்ணுக்கு வேலையை தாண்டி நானும் அவங்க வாழ்க்கையில் வரப்போகிறேங்கிற எண்ணம் கூட இல்லை. கல்யாணம் ஆனால் மாறிடுவா மாப்பிள, அதுக்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்டவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் சுகன்யா. நீங்கள் சொன்னது சரிதான் அர்ஜுன், நான் உங்ககிட்ட பேச நேரம் ஒதுக்கலை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கடலை போடுறத விட கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி திருமண வாழ்க்கையை எடுத்து செல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுட்டீங்க. உங்கள் நிதானம் தப்பி போச்சு அர்ஜுன். என் வேலை இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே நான் கிளியராக எடுத்து சொன்னேன். அப்போ எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டினது நீங்கள் தான். உங்கள் அம்மா என் வேலையை விட சொன்ன போது கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் செஞ்சதும் சரி அர்ஜுன் நம்ம வேலையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் மேற்கொண்டு கல்யாண வேலை நடந்தபோது நான் தடை சொல்லலை. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு நீங்கள் மாறலாங்கிற நினப்பு இருந்தபோது கூட உங்களுக்கு பேசி புரிய வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்கிற போல சொல்லி மணமேடையில் வச்சு செக்கு வைக்க காத்திருந்தீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, எனிஹவ், இனி அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை. இப்போ முடிவாக என்னதான் சொல்கிறீங்க மிஸ்டர் அர்ஜுன் என்று பிரதன்யா கேட்க, வேலையை விட்டுடுறதா இத்தனை பேர் முன்னாடி உறுதி கொடு தன்யா என்றான் அர்ஜுன். அவனின் முடிவில் பின்வாங்குவது இல்லை என்பது போல் உறுதியாக சொன்னான். உறுதி தந்துட்டு அப்புறம் மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? புருவம் உயர்த்தி கேட்டாள். அப்போ நமக்குள்ள பிரச்சனை வரும், அது வேண்டான்னு பார்க்குறேன் என்றான். அப்போ வாழ்க்கை முழுக்க பிரச்சனை இருக்கும்னு சொல்லுங்க என்றாள் நக்கல் சிரிப்புடன். அதிலேயே அவள் வாழ்க்கை முழுக்க வேலையை விடமாட்டாள் என்று உறுதியை அவனுக்கு சொல்லிவிட அர்ஜுன் முகம் கோவத்தில் சிவந்தது. உன்கிட்ட இப்படி ஒரு அடமெண்ட்டை நான் எதிர்பார்க்கல தன்யா. என்னை விட உனக்கு வேலை தான் முக்கியம் இல்லையா? அப்போ இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். வாழ்க்கை முழுக்க பிரச்சனையோட வாழ நான் தயாரா இல்லை என்றவன் தாலியை அவள் மேல் தூக்கி எறிந்தான். தன்னிச்சையாக அதை கையில் பிடித்தாள் பிரதன்யா. அவள் கண்கள் தாலியை வெறித்து பார்த்தன. ஐயோ மாப்பிள்ள, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, என் பொண்ணு வேலையை விட்டுடுவா என்று பதறிய சுகன்யா, தன்யா வேலையை விடுறேன்னு சொல்லிடி, அப்படி அந்த வேலையில் என்னதான் இருக்கு, இப்படி பிடிவாதமாக இருக்க என்று கத்தினார். ரவிச்சந்திரன் அதிர்ச்சியில் தடுமாறி போய் நின்று இருந்தார். மகளின் பிடிவாதமும் அவருக்கு தெரியும். அதனால் வேலையை பற்றி அவரால் பேச முடியவில்லை. சிலை போல நின்று விட்டார். என்னங்க, நீங்களாவது இவகிட்ட சொல்லுங்க என்று கணவரை போட்டு உலுக்கினார் சுகன்யா. அம்மா அமைதியா இருங்க, இப்போ என்ன இவரை விட்டா எனக்கு கல்யாணமே நடக்காதா என்ன என்று கேட்டாள் பிரதன்யா. பாருங்க, இப்போ கூட நான் இல்லைனாலும் பரவாயில்லன்னு தான் உங்கள் பொண்ணு பேச்சு இருக்கு. இப்படிப்பட்ட உங்கள் பெண்ணை வேற எவன் கட்டிப்பான்? திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுங்க என்று கோபமாக சொன்னான் அர்ஜுன். ஹோ, அப்படியா மிஸ்டர் அர்ஜுன்? ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தான் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. என்னை பற்றி பேச இனி உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்றாள் அழுத்தமாக. உன்னை போய் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்க நினச்சேன் பாரு, ச்சே என்றான். என்னை பிடிக்கும்னு சும்மா சொல்லாதீங்க அர்ஜுன். என்னை பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் என்றாள் பிரதன்யா. அவளை உறுத்து பார்த்தவன், ச்சே, இவ்வளோ திமிரான உன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறேன் என்று மேடையை விட்டு இறங்க போனான். மாப்பிள்ள அவசரப்படாதீங்க, நில்லுங்க, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் என்று அவனை நிறுத்தினார் சுகன்யா. உங்கள் பொண்ணுக்கு புரியும்னு இன்னும் நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் பொண்ணெல்லாம் கல்யாண வாழ்க்கைக்கே லாய்க்கில்லை. யார் கூடவும் அவளால் வாழவும் முடியாது. வேலை வேலைன்னு அதில் தான் உயிராக இருக்காளே தவிர மனுஷங்க மனசை பற்றிலாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணோட இந்த பிடிவாதத்தினால அவளுக்கு கல்யாணமே நடக்காது. வாழ்நாள் முழுக்க அவள் வேலையை ஏற்றுக்கிறவன் வரணும்னு காத்திருந்து ஔவையாராக தான் வாழப்போறா என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கி சென்றே விட்டு இருந்தான் அர்ஜுன். அவன் பேச்சு காதில் விழ விழ அப்படியே இரும்பாக இறுகி போய் நின்றாள் பிரதன்யா. கண்களை திறக்காமல் அப்படியே சிலையாக நின்று விட்டாள். பாவி பாவி, உனக்கேண்டி இவ்வளோ பிடிவாதம்? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியே. இப்போ என்னடி பண்ண வேணாம்? அர்ஜுன் சொன்னது மாதிரியே வேலையை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா எவன்டி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? அதை யோசிக்கவே மாட்டியா நீ என்று அவளின் முதுகில் அடித்து கொண்டே புலம்பினார் சுகன்யா. அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அசையாமல் நின்றாள் பிரதன்யா. எல்லாம் உங்களால் தான். பொண்ணு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யட்டோன்னு விட்டுட்டு
இப்போ அவள் வாழ்க்கையை அவளே சிக்கலாக்கிக்கிட்டா பாருங்க. இப்போ நாம் என்ன செய்யறது? நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காதா என்று கணவரையும் உலுக்கி எடுத்தார் சுகன்யா. அமைதியாயிருமா, என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். அவள் வேலையை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக கிடைப்பான். நீ கத்தாத என்று மனைவியை சமாதானம் செய்ய முயன்றார் ரவிச்சந்திரன். கனவு மட்டும் கண்டுக்கிட்டே இருங்க, அப்படி எவனும் கிடைக்கலனா என்ன செய்யறது என்று அழுதார் சுகன்யா. அன்னை தந்தை பேசியது அனைத்தும் காதிற்குள் நுழைந்து மனதிற்குள் ஓட பட்டென்று விழிகளை திறந்தாள் பிரதன்யா. அவள் கண்கள் மேடையை தாண்டி கீழே இறங்கியது. நடந்ததையெல்லாம் பார்த்து பதைபதைப்புடன் வருத்தமாகவும் சோகமாகவும் நின்றிருந்த வினோதனை சென்றடைந்தது அவளின் பார்வை. அவள் பார்வை தன்மேல் படவும் ஆறுதல் சொல்லும் பார்வையுடன் அவளை பார்த்தான். வினோ, இங்க வாங்க என்று அழைத்தாள் தன் மலர் இதழ்களை திறந்து. எதற்கோ என்று பதறி வேகமாக மேடை ஏறி அவள் முன் சென்று நின்றான். மேடம், ஏதாவது வேணுமா என்று கேட்டான். இந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க வினோ. தன் கையில் இருந்த தாலியை அவன் புறம் நீட்டி சலனமில்லா குரலில் சொன்னாள் பிரதன்யா. என்ன? அதிர்ந்து பின்வாங்கினான் வினோதன். அத்தியாயம் 14. என்ன சொல்றீங்க மேடம் என்று அதிர்ந்து கேட்டான் வினோதன். இந்த தாலியை என் கழுத்தில் கட்டுங்க வினோ என்றாள் நிதானம் தப்பாத குரலில். தன் காதில் விழுந்தது நிஜம்தானா என்று நம்ப முடியாத திகைப்பில் அதிர்ந்து பின்னால் சென்றான் வினோதன். விழிகள் விரிய இதயம் உறைய தடுமாறி போனான் அவன். தன்யா, என்ன பண்ற நீ? அதிர்ந்து மகளிடம் வந்தார் சுகன்யா. என்னம்மா இதெல்லாம்? அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அர்ஜுன் போனா என்ன, வேற மாப்பிள்ளையா கிடைக்காது? அப்பா அர்ஜுனை விட நல்ல மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்துறேன் என்றார் ரவிச்சந்திரன். அவரும் மகள் இப்படி ஒரு முடிவுக்கு வருவாள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. வினோதன் நல்லவன்தான். ஆனாலும் தன்னிடம் வேலை பார்ப்பவனை மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு பரந்த மனப்பான்மை தனக்கு இல்லை என்று நினைத்து கொண்டார். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா தன்யா? டிரைவரை போய் தாலி கட்ட சொல்ற? அறிவில்லையா உனக்கு? இறங்கி வா, வீட்டுக்கு போலாம் என்று மகளை கையை பிடித்து இழுத்தார் சுகன்யா. இப்பதான் தெளிவா முடிவெடுத்திருக்கேம்மா. வினோதான் எனக்கு சரியான வாழ்க்கை துணையா இருப்பாரு. நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றாள் அழுத்தம் திருத்தமாக. லூசுத்தனமா பேசாத, அவன் நம்ம வீட்டு டிரைவர் டி என்று அதட்டினார். இல்லம்மா, இப்போ வினோ ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு ஓனர் என்றாள் மகள். அதுவே நீ வச்சு கொடுத்ததானடி என்றார் அன்னை. அதனால என்ன என்று அசால்ட்டாக சொல்லிய மகளை கோபமாக பார்த்தார் சுகன்யா. அவர்கள் பேசிக்கொண்டிருக்க வினோதனோ பேசவே மறந்தவன் போல உறைந்து நின்றிருந்தான். அந்த பொண்ணே தாலி கட்ட சொல்லுது, கற்றா தாலிய? வாயெல்லாம் பல்லாக இழித்து கொண்டே மகனை பிடித்து உலுக்கினார் மணமேடை ஏறி வந்த சாந்தி. பணக்கார வீட்டு பெண் மருமகளாக வரப்போகிறாளே என்ற கொண்டாட்டம் அவரின் முகத்தை பளிச்சிட்டு காட்டியது. அன்னை உலுக்கவும் உயிர் பெற்றது போல விதிர்த்து முழித்தவன் அடுத்த நொடி மேடையை விட்டு இறங்கப் போனான். வினோ, அவன் கையை பற்றி நிறுத்தினாள் பிரதன்யா. அவளை கேள்வியுடன் திரும்பி பார்த்தான் அவன். எனக்கு தெரியும், அர்ஜுன் செய்த அதே தப்பு தான் நான் பண்றேன். அதான் பிளாக்மெயில் பண்றது போல தான் செய்கிறேன். நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்களை விட என்னை புரிஞ்சுக்கிற யாரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க வினோ என்றாள். ஆனால் மேடம், நான் உங்கள் வீட்டு வேலைக்காரன் மேடம். நான் எப்படி? கூடாது. உங்களுக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து நல்ல மாப்பிள்ளை வருவாங்க என்றான். பெரிய இடத்துல இருந்து வரலாம் வினோ, ஆனால் நல்லவனாக இருப்பான்னு என்ன நிச்சயம்? இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே நல்லவர் நீங்கள் தான் வினோ என்றாள். இல்லை மேடம், இது சரி வராது என்று தன் கையை அவளிடமிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டான். தன்யா, என்னடியே ஆச்சு உனக்கு? அவனே வேணான்னு சொல்கிறான், அவனை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க என்று மகளை கடிந்து கொண்டார் சுகன்யா. அம்மா, நீங்கள் தானே என் வேலையும் ஏற்றுக்கிறவனா வரலான்னா என்ன செய்யறதுன்னு இப்போ அழுது புலம்புனீங்க. என்னோட வேலை மீது எனக்கு எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னு வினோதனுக்கு நல்லாவே தெரியும். அதோட வினோ போல ஒரு குணசாலி மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது என்றாள். அவன் நல்லவனாவே இருந்துட்டு போகட்டும் தன்யா, அதுக்காக உன் வாழ்க்கையை பணையம் வைப்பியா? இல்லைம்மா, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்க போகிறது வினோவால தானே எனக்கு உள் மனசு சொல்லுது. அதோட மனக்கோலத்தில் மேடை ஏறிட்டேன். இனி இந்த மேடையை விட்டு இறங்கினா வினோவோட மனைவியாக தான் இறங்குவேன். இல்லைனா காலம் முழுசும் உங்கள் மகளாக மட்டும்தான் இருப்பேன்.
அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று மகள் சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து நின்று விட்டார் சுகன்யா. வினோதனுமே அவளின் முடிவில் அதிர்ந்துதான் போனான். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க மேடம் என்றான். நான் தெளிவா முடிவெடுக்க தெரியாதவன்னு நீங்க நினைக்கிறீங்களா வினோ என்று அழுத்தமாக கேட்டாள். எப்படி சொல்ல முடியும் அவனால்? எந்த விஷயத்தையும் யோசித்து தெளிவாகத்தான் முடிவு எடுப்பாள். ஆனால் இந்த விஷயம் என்று நினைத்தவனின் மனம் இடறியது. வினோ, மனையில உட்காருப்பா என்றார் அதுவரையில் அமைதியாக இருந்த ரவிச்சந்திரன். சார் என்று அதிர்ந்து நம்ப முடியாமல் அழைத்தான் வினோதன். என்னங்க, நீங்களும் அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று அதிர்ந்தார் சுகன்யா. அமைதியா இரு சுகன்யா. வினோ, நீ உட்கார்ப்பா என்றார் உறுதியுடன். அவன் அமராமல் தடுமாற தந்தையை பார்த்து மென்னகை புரிந்த பிரதன்யா வினோதனின் கையை பிடித்து அவனையும் அமர வைத்து தானும் அவன் அருகில் அமர்ந்தாள். சாந்தி சந்தோஷமாக சிரிக்க, ரோகிணி சந்தோஷப்படுவதா வேண்டாமா என்று புரியாத உணர்வில் அன்னையின் அருகில் நின்றிருந்தாள். ரவிச்சந்திரன் எந்த உணர்வையும் காட்டாமல் நிற்க, சுகன்யா தன் பிடித்தமின்மையை அப்பட்டமாக காட்டியபடி நின்றிருந்தார். பிரதன்யா அதுவரை தொலைத்திருந்த தன் புன்னகையை மீட்டியபடி அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் இன்னும் நடப்பதை நம்ப முடியாத உணர்வில் அமர்ந்திருந்தான் வினோதன். இந்தாங்க வினோ, கட்டுங்க. அவன் கையில் தாலியை கொடுத்தாள். நடுங்கிய கைகளில் வாங்கியவன் தயக்கத்துடன் அவளை பார்த்தான். நல்லா யோசிச்சுக்கோங்க மேடம் என்றான். எனக்கு மனப்பூர்ண சம்மதம் வினோ என்றவள் இமைகளை அழுத்தமாக மூடி திறந்தாள். அதற்கு மேல் ஏனோ அவனுக்கு மறுக்க தோன்றவில்லை. ஏதோ மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல பிரதன்யாவின் கழுத்தில் தாலியை கட்டினான் வினோதன். அதன் பிறகு என்ன நடந்தது, யார் யார் வந்தார்கள், என்ன பேசினார்கள் என்ற எந்த உணர்வுமே வினோதனிடம் இல்லை. தான் செய்தது சரியா தவறா என்ற சுய பரிசோதனை அவனிடம். பிரதன்யாவின் அருகில் நிற்பதையே மலைப்பாக உணர்ந்தான். ஆனால் பிரதன்யா இயல்பாக இருந்தாள். அர்ஜுன் என்ற ஒருவனுடன் திருமணம் நடக்க இருந்து அது நின்றது என்ற தாக்கம் கூட அவளிடம் இல்லை. மாப்பிள்ளை மாறியதால் நிறைய சடங்குகளும் மாறி விரைவிலேயே மண்டபத்தை காலி செய்ய முடிவு செய்தனர். கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறதா அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ மாப்பிள்ளை மாறினதுனால என்ன செய்யலாம் என்று சாந்தியிடம் வந்து கேட்டார் ரவிச்சந்திரன். ஐயோ சம்மந்தி, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என் மகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடியும்னு கனவா கண்டேன். வீட்டில் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. போய் தான் ஒதுக்கி வைக்கணும். அப்படியே புது பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? உங்கள் வீட்டுக்கே முதல்ல கூட்டிக்கிட்டு போங்க. நான் போய் வீடெல்லாம் ஒதுங்கி சுத்தம் செஞ்சதும் பொண்ணை அழைச்சிக்கிட்டு போகலாம் என்றார் சாந்தி. இவ்வளவு நேரத்தில் அவர் மனதில் பல கணக்குகள் போட்டு இருந்தார். அவர்கள் வீட்டிற்கு ஒரே வாரிசு பிரதன்யா. அவ்வளவு வசதியான வீட்டு பெண் தன் வீட்டில் வந்து இருப்பாளா என்ற யோசனையை விட, அவ்வளவு வசதியான வீட்டில் தன் மகன் சென்று இருந்தால் என்ன லாபம் என்று யோசித்திருந்தார். மகனை வீட்டோடு மருமகனாக அனுப்பி வைத்து விட்டால் தானும் மகனுடன் அங்கே சென்று தங்கலாமே என்ற கணக்கு போட்டார். வசதியான வீட்டில் மகனுக்கு திருமணம் முடிந்திருக்கிறது என்ற எண்ணமே சாந்தியை தலைக்கால் புரியாமல் ஆட வைத்திருந்தது. அலங்கரிக்கப்பட்ட காரில் மணமக்களை ஏற சொன்னார் ரவிச்சந்திரன். இப்போ எங்க போறோம்பா என்று தந்தையிடம் கேட்டாள் பிரதன்யா. சாந்தி சொன்னதை சொன்னவர், முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்புறம் வினோ வீட்டுக்கு போகலாம் என்றார். அப்பா, இன்னைக்கு கடை திறப்பு இருக்கே என்றாள். அது சாயங்காலம் தானே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம்ப்பா, ஆனால் இப்போது வினோ வீட்டுக்கு போகாததுனால கடைக்கு போகலாமே. கடத்திறப்பு விழா முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள். எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் அவளின் அருகில் கடனே என்று நின்றிருந்தான் வினோதன். அவனின் மனதிற்குள் பல குழப்பங்களும் கேள்விகளும் ஓடிக்கொண்டிருக்க எதிலும் அவனால் ஒட்ட முடியவில்லை. ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி முடிவெடுக்கும் மகளை முறைத்து கொண்டு நின்றிருந்தார் சுகன்யா. சரிம்மா, அப்படியே செய்யலாம் என்று அனைத்திற்கும் தலையாட்டும் கணவனையும் விட்டு வைக்கவில்லை அவர். ஆனால் என்ன, அவரின் முறைப்பை தந்தையும் மகளும் கண்டுகொள்ளவே இல்லை. கடைக்கு நாங்கள் எதில் வர்றது சம்பந்தி? அப்பாவியாக கேட்டார் சாந்தி. அந்த காரில் வாங்க என்று ஒரு வாடகை காரில் ஏற்றிவிட்டார். காரில் ஏறி ஜம் என்று அமர்ந்து கொண்ட சாந்தி மிதப்பாக பார்த்தார். அம்மா, அண்ணன் முகத்தில் சந்தோஷமே இல்லைம்மா. அன்னையின் அருகில் அமர்ந்த ரோகிணி சொன்னாள். அதெல்லாம் சந்தோஷமாக தாண்டி இருக்கான். பார்த்தல, அந்த பொண்ணை விட்டு நகராம கூடவே இருக்கான்.
பிடிக்காமையா அப்படி இருப்பான் என்று கேட்டார். அருகில் நின்றிருந்தான் தான். ஆனால் தன் உணர்வில் இருந்தானா என்றெல்லாம் ஆராயவில்லை சாந்தி. சிறு பெண்ணான ரோகிணி கவனித்த அளவு கூட சாந்தி மகனின் மன ஓட்டத்தை கவனிக்கவில்லை. அடுத்து என்னென்ன செய்யலாம் என்றே அவரின் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்க மகனை நினைக்க மறந்து போனார் அந்த தாய். தங்கள் காரில் ஏறி அமர்ந்ததும் வினோதனின் முகத்தை பார்த்தாள் பிரதன்யா. அவன் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பதைக் கண்டு கொண்டவள் அவன் மடியில் இருந்த கையை எடுத்து அழுத்தி பிடித்தாள். ஹா என்று சட்டென்று விழித்து அவளை பார்த்தான் வினோதன். ரிலாக்ஸ் வினோ, எதுவும் தப்பா நடக்கல, நல்லதுதான் நடந்திருக்கு என்று அவன் அருகில் மெல்ல குனிந்து முணுமுணுத்தாள். தன்னிச்சையாக பின்னால் நகர்ந்தான். அவளின் அருகாமை அவனை இயல்பாக இருக்க விடவில்லை. அவளை முதலாளி என்ற அந்தஸ்தில் பார்த்துவிட்டு இப்பொழுது இவ்வளவு அருகில், அதுவும் மனைவியாக என்பதை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவனால். அவனின் உடல் தன்னிச்சையாக இறுகவும் செய்தது. அவன் மனநிலையை அவளால் உணர முடிந்தது. ஆனால் முன்னால் டிரைவர் அமர்ந்திருக்க அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. வீட்டில் வைத்துதான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். முதலில் புதிய கடைக்கு சென்றனர். கடை திறப்பு விழாவிற்காக அலங்கரித்து தயாராக இருந்தது. இன்று கடை திறப்பு விழாவை நினைத்து காலையில் கூட அவனிடம் சிறிது மகிழ்ச்சி ஒட்டி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஏனோ மகிழ முடியவில்லை. இயந்திரத்தனமாக காரில் இருந்து இறங்கினான். அவனின் அன்னை, தங்கை, அவளின் பெற்றோர், அவளின் நெருங்கிய சில உறவுகள் அவர்களுடன் வந்திருந்தனர். கடைய நீங்க திறக்கிறீங்களா வினோ என்று கேட்டாள் பிரதன்யா. நீங்களே தரங்க மேடம் என்றான் உணர்ச்சிகளற்று. ஏற்கனவே பேசி வைத்ததுதான் என்பதால் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் கடை முன் கட்டி வைத்திருந்த ரிப்பனை வெட்டினாள். அனைவரும் கைத்தட்டி கடைக்குள் சென்றனர். மகன் வேலை பார்த்த கடையை விட பெரிய கடையாகவே இருக்க பூரித்து போனார் சாந்தி. கூடவே இந்த கடை என்ன, இனி அவ்வளவு பெரிய ஜவுளி கடையே என் மகனுக்குதான் சொந்தம் என்று இருமாப்புடன் மனதில் நினைத்து கொண்டார். சிறிது நேரம் கடையில் இருந்துவிட்டு பிரதன்யாவின் வீட்டிற்கு கிளம்பினர். உறவு பெண்கள் ஆரத்தி எடுத்து முடிக்கவும் வீட்டிற்குள் சென்றனர் மணமக்கள். பாலும் பழமும் கொடுக்க சங்கடத்துடன் அவளை பார்த்தான் வினோதன். ஆனால் பிரதன்யா இயல்பாக வாங்கி உண்டாள். அவளின் இலகுத்தன்மையில் வியந்துதான் போனான் வினோதன். எப்படி இவர்களால் என்னுடன் இயல்பாக இருக்க முடிகிறது என்ற கேள்வி எழுந்தது. கேள்விகள் வரிசையாக ஓடிக்கொண்டே இருக்க ஒருவித அழுத்தத்துடனே அவர்கள் சொன்னதை செய்தான். வினோவா அந்த ரூமுக்கு போக சொல்லு தன்யா. கடையிலிருந்து புது துணி எடுத்துட்டு வந்து அங்கே வச்சிருக்கேன், மாத்திக்க சொல்லு என்றார் ரவிச்சந்திரன். சரிப்பா என்றவள் வினோதனிடம் சொல்லி அவனுடன் எழுந்தாள். நானே மாத்திக்கிட்டு வரேன் மேடம் என்றவன் அவள் சுட்டி காட்டிய அறைக்கு சென்று கதவை அழுந்த மூடிக்கொண்டான். அந்த வீட்டில் வாசலோடு வந்துவிட்டு செல்பவன் அவன். ஆனால் இப்போதோ வீட்டிற்குள் சுவாதீனமாக நுழைய வேண்டிய நிலை மூச்சை முட்டியது. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க மேடம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்தான். உடையை மாற்ற தன் அறைக்கு சென்ற பிரதன்யா இன்னும் வந்திருக்கவில்லை. ரவிச்சந்திரன் அவனை சோஃபாவில் அமர சொல்ல தயக்கத்துடன் அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு அன்று முழுவதும் தங்கள் வீட்டிற்கு எப்பொழுது செல்வோம் என்று சாந்தி சொல்லவே இல்லை. வினோதன்தான் தன் வீட்டிற்கு எப்பொழுது செல்வோம் என்று தவித்து போனான். அன்னையிடம் கேட்கலாம் என்றால் அவரோ ஏதோ பெரிய வேலை இருப்பது போல அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக நடந்து கொண்டிருந்தாரே தவிர மகனின் பக்கம் திரும்பவே இல்லை. தங்கை ரோகிணியை பார்த்தான். அவளோ இன்னொரு வினோதன் போல அந்த வீட்டில் ஒட்டாமல் அவனைப் போலவே தவிப்புடன் அமர்ந்திருந்தாள். தங்கையை தலையை அசைத்து தன் அருகில் அழைத்தான். வேகமாக எழுந்து வந்தாள். என்னடா, கஷ்டமா இருக்கா என்று கேட்டான். அண்ணா, சங்கடமா இருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குண்ணா. எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் என்று கேட்டாள். எனக்கும் தெரியலடா, அம்மா கிட்ட போய் கேள, நாம கிளம்பணும்னு சொல்லு என்றான். சரிண்ணா என்று ஆர்வமாக அன்னையை தேடி ஓடினாள். சில உறவு பெண்களுடன் தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் சாந்தி. அவரை தனியாக இழுத்து பிடித்து, அம்மா, அண்ணா நம்ம வீட்டுக்கு போவோன்னு கேட்க சொன்னாங்க என்றாள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போக முடியாதுரி. நம்ம பக்கம் எல்லாம் பொண்ணு வீட்டில் தான் முதல் நாள் இருக்கணும். அதனால் இன்னைக்கு முழுசும் இங்கேதான்னு சொல்லு என்றார். கூம்பி போனது ரோகிணியின் முகம். அப்படி எந்த முறையும் இருக்கிறதா ஞாபகம் இல்லையம்மா
என்று கேட்டாள். உனக்கு என்னடி கல்யாண சடங்கு பற்றி முறையெல்லாம் தெரியும்? உங்கள் அப்பா பக்கம் எல்லாம் அப்படிதான். உங்கள் அப்பா போய் சேரவும் முறையும் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு போல என்று நொடிந்து கொண்டார். ஏமாற்றத்துடன் அண்ணனிடம் சென்று விஷயத்தை சொன்னாள். அவனின் முகமும் யோசனையிலும் ஏமாற்றத்திலும் சோர்ந்து போனது. ரவிச்சந்திரனிடமும் அதையே சொல்லி வைத்தார் சாந்தி. அதனால் அன்று அங்கேயே இருக்க முடிவானது. இரவு வரை அங்கிருந்த ரோகிணியும் சாந்தியும் தூங்க தங்கள் வீட்டிற்கு சென்றனர். சுகன்யா அன்று முழுவதும் யாரிடமும் சரியாக பேசாமல் இறுக்கத்துடன் சுற்றி கொண்டிருந்தார். அன்னையை கவனிக்கவே செய்தாள் பிரதன்யா. ஆனால் உறவுகள் இருந்ததால் அன்னையை சமாதானம் செய்யும் முயற்சியை தள்ளி போட்டாள். அன்னையிடம் பேசும் முன் வினோதனிடம்தான் முதலில் பேச வேண்டியது உள்ளது என்று நினைத்து கொண்டு அதற்கான சமயத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். இரவுதான் அந்த சமயம் கிடைத்தது. தன் அறையில் இருந்த வினோதனை காண சென்றாள் பிரதன்யா.